கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்ப்பது கார்த்திகை மாத பலன்கள். இந்த கார்த்திகை மாத பலன்களை கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகி இருக்கிறார். 3/12/2024 அன்று வக்ரகதி அடைகிறார். கேது இந்த மாதம் முழுவதும் கன்னியில் இருக்கிறார். சூரியன் புதன் விருச்சகத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் கார்த்திகை மாதம் தற்பொழுது தனுசில் இருக்கிறார். கார்த்திகை மாதம் பகல் 11:57க்கு உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திற்கு தனுசிலிருந்து மகரத்திற்கு டிரான்சிஸ்ட் ஆகிறார். சனி கும்பத்தில் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். ராகு மீனத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். இந்த மாத கிரக நிலைகள் இப்படி இருக்கும்போது நாம் ராசி பலனை, கார்த்திகை மாத ராசி பலனை விரிவாக பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய், உங்கள் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுவது கொஞ்சம் சற்று சஞ்சலப்படுத்துகிறார். ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி வக்ரகதியாவதும் வலுவடைந்து இருக்கிறார். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். திடீர் என்று விரயங்கள் வந்து உங்களை ஆட்கொள்ளும். ஒரு தொகையை செலவு செய்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கைக்கு வருவதாகவே அமையும். கையில் ஏதாவது காசு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேற்கொண்டு ஒரு பண வரவு கொஞ்சம் தடை தாமதமாகவே இருப்பதாகவே தோன்றும். நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விடும் சூழல் உங்களுக்கு உருவாகும். இது போன்ற நேரங்களில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியில் யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தொழிலில் சில குறுக்கீடுகள் அதிகரிக்கும். வியாபார போட்டிகளை சமாளிக்க முடியாமல் சில வியாபார யுக்திகளை கையாளுவீர்கள். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இடம் பூமியால் சில வில்லங்கங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சுய அறிவின் மூலம், சுய சிந்தனைகள் மூலமும் அதை தகர்த்தெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வாகனங்களை பழுது பார்க்க வேண்டிய சில பிரேக் டவுன் ஆக வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு அமையும். எதையும் தைரியமும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இதனால் உங்களுடைய மனதில் சில புதிய பொறுப்புகள், சில தெம்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் தடை செய்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்த்தீர்களானால் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். உத்தியோகத்தில் சில வீண் பழிகளும் மேல் அதிகாரிகளால் சில ஒரு பணி சுமையின் காரணமாக சில ஒரு கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரகதி அடைகிறார். உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும் பொழுது உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் சிலருக்கு வரலாம். நினைத்த பொருள்கள் நினைத்ததை கிடைக்காமல் போகலாம். சில பொருள்களை நீங்கள் நினைச்சிருப்பீங்க, அல்லது வாங்கியிருப்பீங்க, அல்லது வாங்கிறதுக்கான சில ஏற்பாடுகள் செய்திருப்பீங்க, அது கிடைக்காமல் போவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக முன்பு தோன்றி மறைந்த நோய் தற்போது மீண்டும் கொஞ்சம் தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் அனைத்து பொறுப்புகளையும் தன் வசம் வைத்துக் கொள்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. மேலும் சிலருக்கு வீண் பழி வரவேண்டியது சிலருக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகையால் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அதை தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. எதிரிகளால் தொல்லையும் மனக்கவலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக முன்பு நோய் தீர்ந்து விட்டாது என்று நினைப்பவர்களுக்கு அந்த நோய் மீண்டும் தலை தூக்குவதற்கான, சிலருக்கு பிபி சுகர் அதிகமாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் அதிகமாகவே உள்ளது.
செவ்வாய் பார்வையும் இருப்பது இது அவ்வளவு நல்லதல்ல. இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதாகவே தோன்றுகிறது. உடலில் நலத்தில் திடீர் என்ற சீர்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதாகவே அறியப்படுகிறது. மேலும் கடன் சுமையினால் சில பிரச்சனைகளும் சில கடமைகள் பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். உத்தியோகமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, சில மன அழுத்தங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் வரும். மேலும் சிலருக்கு அடிக்கடி தடுமாற்றமும் சில ஒரு நிலையான சிந்தனைகள் இருப்பதாகவே, நிலையான சிந்தனைகள் கொஞ்சம் இருப்பதற்கு கொஞ்சம் தடை தாமதமாகவே இருக்கும். இதனால் கொஞ்சம் எந்த ஒரு செயலை செய்தாலும் சில ஆசிலேட்டட் மைண்டாகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். வருமானம் 1 மடங்கு வந்தாலும் செலவு 2 மடங்காக வந்து சேரும். மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம். மேலும் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிர பகவான் இடப்பெயர்ச்சியாகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் அவர் சப்தமஸ்தானமாக வருவது கொஞ்சம் அற்புதமான நேரமாகவே அமைகிறது. சில ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மேலும் ஏதாவது அதிகார வர்க்கத்தினரால் கொஞ்சம், அதாவது உங்களுடைய மூத்த அதிகாரிகளால் கொஞ்சம் அன்பும் ஆதரவும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இந்த சிலருக்கு ஒரு நண்பர்கள் உதவி மூலம் உங்களுக்கு சில பொருளாதார தடைகள் இருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். கடக ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். இந்த யோகம், அதாவது இந்த வக்ரம் கிரகம் பெறுவது கொஞ்சம் அவ்வளவு நல்லதல்ல. தொழிலில் சில மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த சில காரியங்கள் அது முழுமை பெறாமலே உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணுவதாகவே அமைகிறது. பிள்ளைகளால், சில குழந்தைகளால் சில பிரச்சனைகள் தேடி வருவதாகவே சிலருக்கு அமையும். சில சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. கொஞ்சம் உடம்பில் கொஞ்சம் நரம்பு எலும்பு சம்பந்தமான சில நோய்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இந்த செவ்வாய் வக்கரகதி, அதாவது கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி செவ்வாய் வக்கரகதி ஆகும் காலகட்டங்களில் இது நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. வியாபாரம் மற்றும் தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வருமானங்கள் சொற்பமான அளவில் குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு உள்ளது. மேலும் ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக பணியாளர்களிடம் சில தொல்லைகள், ஒர்க்கர்கள் மூலம் சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் தன்னுடைய கவலைகளை ஷேர் பண்ணிக்காம கொஞ்சம் அமைதியாக இருந்தீர்களானால் இது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் மந்தமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்காகவே அறியப்படுகிறது. அவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகரிக்கிறது. பெண்களால் சில சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் அது கொஞ்சம் நிறைவேறாமல் போவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த கடகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இந்த கார்த்திகை மாதம் சுக்கிர பெயர்ச்சி பலனுக்கு, கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி பலனுக்கு பின்பு கொஞ்சம் ஒரு ஒளிமயமான கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதாகவே அமைகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.